தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. அதில் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்றால் அது புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக இருக்கும். புரட்டாசி மாதம் என்றாலே நம் அனைவரும் நினைவுக்கு வருவது திருமாலின் கோவிந்தா என்னும் திருநாமமே. இப்படி புரட்டாசி மாதம் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. புரட்டாசி மாதம் தெய்வீக தன்மை நிறைந்த மாதமாகவும் கருதப்படுது. இந்த மாதம் முழுவதும் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதனால இதனை கன்னியா மாதம் என்றும் அழைப்பர். புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளை பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பெருமாள் வழிபாட்டுக்குரிய இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவை மட்டும் உண்பாங்க. அதுதான் சிறந்ததும் கூட. இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு சனிக்கிழமைகளில் தங்களால் இயன்ற அளவுக்கு பெருமாளுக்கு படையல் போட்டு துளசி தீர்த்தம் வைத்து கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை அழைத்து வழிபடுவது வழக்கம். முடிந்தா இந்த மாதத்தில் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையான வழிபட்டா மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த புரட்டாசி மாத வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தளிகை படைத்து வழிபட வேண்டும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அது எந்த சனிக்கிழமையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மூணாவது, அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செஞ்சு கொள்ளணும். பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் மலர் சூடி அலங்கரிக்கணும். உங்கள் பெருமாள் படமோ அல்லது விக்கிரகமாகவோ இருந்தால் அதை எடுத்து நன்கு சுத்தம் செய்து பூ வைத்து பெருமாளை அலங்காரம் செய்யணும். பின்பு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இது ரெண்டுத்தையும் ஏற்றி வைக்கணும். அதற்கு பிறகு பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக செய்தவற்றை நம்ம படைக்கணும். அதுக்கப்புறம் படையலில் முக்கியமாக இடம்பெற வேண்டியது மாவிளக்கு மற்றும் துளசி தீர்த்தம். இந்த 2 விஷயம்தான். இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் பெருமாளுக்கு பிடிச்ச விஷயம். பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்து செய்த மாவிளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். அதுக்கடுத்து துளசி தீர்த்தமும் வைக்க வேண்டும். மாவிளக்கு போடுவது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. பின் சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம் மற்றும் பல உணவுகளை தயாரித்து பெருமாளுக்கு நம்ம படைக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் அனைவரும் பெருமாளின் நாமத்தை நெற்றில போட்டுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கற்பூர தீபாராதனை மற்றும் சாம்பிராணி காட்டி பெருமாளை நம்ம வழிபட வேண்டும். முதல்ல வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் துளசி தீர்த்தத்தை கொடுத்து விரதத்தை நம்ம நிறைவு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பின் படைத்த பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இவ்வாறு வழிபடுவதனால பெருமாளோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும். திருமாலின் பார்வை நம் மீது விழும். வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெற்று நிறைவான வாழ்க்கையை நாம் இதன் மூலம் பெற முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பெருமாளை வழிபடுங்க. ஏதாவது ஒரு சனிக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக முக்கியமாக பெருமாளுக்கு படைக்க வேண்டிய அந்த மாவிளக்கும் துளசி தீர்த்தத்தையும் மறந்துடாதீங்க. இது 2 தான் பெருமாளுக்கு உகந்தது. அதை கண்டிப்பாக படைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் சேரும். நமது சேனலில் போடுற மொத்த வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்.